ஒரு காலத்துல ஒரு மனிதனுக்கு மிகவும் அழகான குதிரை ஒன்று இருந்தது. அந்த குதிரை மிகவும் அரிதானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருந்ததால பேரரசர்கள் கூட அதை வாங்க விரும்பினர். எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை அந்த முதியவர் எப்போதும் மறுத்துவிட்டார். ஒரு நாள் காலை அந்த குதிரை திருடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கிராமம் முழுவதும் கூடி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம், அந்த குதிரைக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கலாம். நீ பிடிவாதமாகவும் முட்டாள்தனமாகவும் இருந்தாய். இப்போது குதிரை போய்விட்டது, உன்னிடம் எதுவும் இல்லை என்று சோகமாகச் சொன்னார்கள். முதியவர் சிரித்துக்கொண்டே, முட்டாள்தனமாக பேசாதே, குதிரை இனி தொழுவத்தில் இல்லைன்னு சொல்லு, எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று நமக்கு தெரியும் என்றார். சில நாட்களுக்குப் பிறகு குதிரை காட்டில் இருந்து தனியாக அல்ல, அதே போன்ற 12 காட்டுக் குதிரைகளுடன் திரும்பியது. கிராமம் முழுவதும் மீண்டும் முதியவரின் வீட்டில் கூடி, நீ சொன்னது சரிதான், உன் குதிரை 12 அழகான குதிரைகளுடன் திரும்பி வந்தது. இப்போது நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், அது மாறு வேடத்தில் ஒரு வரம். எங்களை மன்னிச்சிடு, கடவுளின் வழிகளையோ அல்லது எதிர்காலத்தையோ எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு அந்த முதியவர், முட்டாள்தனம், அந்த குதிரை 12 குதிரைகளுடன் திரும்பி வந்ததுதான் எனக்கு தெரியும். நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? மறுநாள் முதியவரின் ஒரே மகன் அதை அடக்க முயன்றபோது குதிரைகளில் ஒன்றிலிருந்து விழுந்து கால்களை உடைத்து கொண்டான். கிராம மக்கள் திரும்பி வந்து, ஐயோ, உன் குதிரையை திருப்பி அனுப்பியது ஒரு சாபக்கேடு. குதிரை திரும்பி வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இப்பொழுது உன் மகன் வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்றவனாக இருப்பான் என்றார்கள். முதியவர், அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வராதே, என் மகன் கால்களை உடைச்சிட்டான்னு மட்டும் சொல்லு, அவ்வளவுதான் என்றார். சில நாட்களுக்குப் பிறகு நாடு போருக்கு போகிறது என்றும் அரசாங்கம் அனைத்து இளைஞர்களையும் வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்கிறது என்றும் செய்தி வந்தது. முதியவரின் மகன் மட்டும் ஊனமுற்றவனாகவும் சேவைக்கு தகுதியற்றவனாகவும் கருதப்பட்டதால் காப்பாற்றப்பட்டான். எங்கள் மகன்கள் போய்விட்டார்கள். எதிரி மிகவும் வலிமையானவன், அவர்கள் அனைவரும் இறக்கப் போகிறார்கள். ஆனால் உங்கள் மகன் நொண்டியாக இருந்தாலும் உங்களுடன் இருக்கிறான் என்று கிராம மக்கள் அழுது கொண்டே இருந்தனர். அந்த முதியவர் அமைதியாக, உங்கள் மகன்கள் கடத்தப்பட்டதாகவும் என் மகன் இங்கே இருந்ததாகவும் அவர்களிடம் சொல்லுங்கள், அதிலிருந்து முடிவுகளை எடுக்காதீர்கள் என்றார். கற்றல்: என்ன நடந்தாலும் அதை சாபம் அல்லது ஆசீர்வாதம் என்று சொல்லாதீர்கள், அதை விளக்காதீர்கள். நிகழ்காலத்தில் இருங்கள், நிகழ்வுகளை நியாயப்படுத்தாமல் கவனிக்கவும். காலம் அவற்றின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் என்று நம்புங்கள். மேலும் அனைத்து மாற்றங்களிலும் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருங்கள்.